ஜானி சந்தியா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சாயங்காலத்துலேருந்து வீடியோ வந்து குழச்சி கடுமையாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் வியூஸே வந்து சரியாக வந்து போக மாட்டேங்குது. 2000 3000 வியூஸே வந்து வர மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜானகி வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கல்யாண பொண்ணு போல் சூப்பராக வந்து இருக்கீங்க ஜானகிம்மா அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா உங்களுக்காக தான் வந்து வீடியோ வந்து அலங்காரம் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவராமன் இங்கே வாங்க, மணி இங்கே வாங்கன்னு சொல்லி மாயா வந்து கூப்பிட்றாங்க. இவங்க தலைமையிலான டீம் தான் வந்து சூப்பராக வீடியோ வந்து தலையில் ஆக்கிட்டாங்க ஒரு 5 மணி நேரத்தில். பின்ன அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம்னா இந்த ஒரு நாளுக்குள்ளே வீட்டை வந்து மாற்றிட முடியாதா என்ன? நாங்கள் இறங்கி வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் ஈஸியாக வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதியும் கேட்குறப்ப, ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப ஒரு திஸ்திங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான் இவங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மணி, ஏங்க சும்மானு இருக்க மாட்டிங்களா? நான்லாம் என்னத்த சொல்கிறது உன்னை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப தனா வந்துடுறாங்க. அம்மா என்னம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு இன்னைக்கு? ஏண்டி நான் நல்லா தானே இருக்கேன். அம்மா எல்லாரும் பார்த்தா உன்னை எனக்கு அம்மான்னு சொல்ல மாட்டாங்கம்மா. வேற என்ன சொல்லுவாங்க? உன்னோட அக்கா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வேணா நான் உன்னை அக்கான்னு கூப்பிடட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பெரியம்மா நீங்கள் தான் என்னோட மூத்த அக்காங்கிற மாதிரி மாயா வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உங்கள் 2 பேரையும் உதைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப, சீனு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துட்டானா என்ன பண்ண போகிற? சீனு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரதான் போகிறான். சில பேர் மூஞ்சில் வந்து கறி பூசதான் போகிறான்னு சொல்லி பத்மாவை பார்த்து பேசுகிறாங்க. சீனுவெல்லாம் கண்டிப்பாக வரமாட்டான். அவன் என் பேச்சை கேட்டு தான் நடப்பான். அவன் என்னோட புள்ள. அவன் எப்போ என்ன செய்யணும்னு நான் சொன்னான் தான் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம மணி. அப்படியா சரி 1 2 3ங்கிற மாதிரி என்றாங்க. அதுக்குள்ளே வந்து பத்மா பார்வதி எல்லாரும் வந்து நிற்கிறப்ப சீனு வந்து என்னம்மா ஆச்சு உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி மணி சொன்னது எல்லாத்தையும் வந்து விசாரித்து கேட்டோன்னே, டேய் நான் நல்லா தாண்டா இருக்கேன். யாரா உனக்கு இப்படியெல்லாம் சொன்னது? அப்பா தான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் உங்கள் வேலை தானா? வீட்டில் விசேஷம் வச்சுருக்கேன்டா. நீ சொன்னால் வந்து வரமாட்டேன் தான் நான் உன்னை இப்படியெல்லாம் வந்து கூப்பிட்டேன். உங்கள் அம்மா நல்லா தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா நல்லா இருக்குல்ல சந்தோஷம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் மாமாக்கும் அத்தைக்கும் இன்னைக்கு 25வது வருஷம் கல்யாண நாள்ரா. அதான் வந்து கொண்டாடுறதுக்கு 60ஆம் கல்யாணம் மாதிரி சூப்பராக வந்து ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, சீனு வந்து வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சீனுவும் மாயாவும் இங்கே இருந்தா அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என் பையன் வந்து என் பேச்சை மட்டும்தான் கேட்பான். மணி சொன்னனால்தான் இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு. நிச்சயம் வந்து என் பையன் என்ன ஏமாற்ற மாட்டாங்கிற மாதிரி தான் பார்வதி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பத்மா. ரகுராமும் வந்து மாசா கம்பீரமாக வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. சரி 2 பேர் எப்படியே நின்றுட்டு தான் என்ன வாங்க ஐயர்லேருந்து எல்லாரும் வந்துடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து ஐயரை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக வந்து மந்திரத்தெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து ஜாம்னு நடத்தி வைக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி உட்காருங்கன்னொன்னே 2 பேர் வந்து நேருக்கு நேராக வந்து பொண்ணு மாப்பிள்ளை போல் வந்து சூப்பராக வந்து நிற்கிறாங்க. 2 பேர் வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. ரகுராம் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எனக்காக ஏற்றுப்பாங்க, தனாக்காவை தான் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஜானகி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜானகிக்கு வந்து ஆல்ரெடி வந்து 25வது வருஷம் கல்யாண நாளை வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொண்டாடணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஜானகிக்கு வந்து சின்னதாக வந்து சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. ரகுராம் அந்த இடத்துல புவனேஸ்வரி வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. ரகுராம் உனக்கே இது நல்லதுக்கா தெரியுதா? எப்படி உன்னால் இப்படியெல்லாம் செய்ய முடியுதுன்னொன்னே மணி வந்து கேட்குறாங்க. யாருமா உன்னை வந்து கூப்பிட்டா நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி மணி வந்து செம்மையாக வந்து கத்தனோன்னே, நான் இப்போ ரகுராம் கிட்ட பேசுகிறேன். நீங்கள் விடுங்க, எதுவாக இருந்தாலும் அண்ணன் வந்து பதிலடி கொடுத்தா மட்டும்தான் இவ வந்து அமைதியாக போவா. என் குடும்பத்தில் எப்பேற்பட்ட விஷயம்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்படி தானே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இதை நான் சும்மா விட மாட்டேன். என்னை மீறியும் வீட்டை விட்டு துரத்திட்டு இங்கே ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் வந்து சொல்லிடுவேன். அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வந்து உங்கள் வீட்டு விசேஷத்தை தடுத்து நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே
அச்சச்சோ! என்னால திருப்பியும் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்கவே முடியாது. பஞ்சாயத்துல ரகுராம் போய் நிக்கிறதா? அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையா வந்து சொல்றாங்க நம்ப ஜானகி. வேணாம், இந்த கல்யாணத்த வந்து இப்போதைக்கு நிப்பாட்டிறலாம். எதுவா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்து, கார்த்திய வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து புடிச்சு குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, நம்ம இந்த விசேஷத்த ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து கொண்டாடலாம். யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. புவனேஸ்வரி வந்து பேசுறாங்க. ஜானகி, உனக்காவது இப்பயாவது தெரிஞ்சிச்சே, என் மனச கஷ்டப்படுத்திட்டு நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, ஏய் யாருடி நீ முதல்ல எங்க வீட்டு விசேஷத்தை தடுத்து நிப்பாட்ட அப்படின்னு சொன்னோன்னே, ரகுராம் நான் யார் தெரியுமா? புவனேஸ்வரி. என் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கேன், பஞ்சாயத்தை கூட்டி நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுவேன்? பின்ன உங்கள் குடும்பம் தானே காரணம் இது எல்லாத்துக்கும். அதுக்கு என்ன செய்வ? பஞ்சாயத்தை கூட்டுவியா? கூப்பிட்டுக்க, எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அங்கே போய் அசிங்கப்படுறதே நீ தான். ரகுராம், நீ வந்து தப்பு கணக்கு போடுற. அப்புறம் நான் உண்மையிலே கூட்டிகிட்டு வந்துடுவேன் பார்த்துக்க. நான் சும்மா சும்மா அது மாதிரிலாம் பேச மாட்டேன். ஜானகி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதான் ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காருல்ல, நீங்கள் அமைதியாக இருங்க பெரியம்மா, அப்போ தான் வந்து அவர் எப்படி ஒரு மனநிலைமையில் இருக்காருன்னு நமக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜானகி வந்து மாயா பேச்சை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து யார் வீட்டில் விசேஷம் நடக்குதோ அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நீ வந்து பஞ்சாயத்துனாலேயோ இல்லை கோர்ட்டில் சொன்னாலும் எங்கள் வீட்டு விசேஷத்தையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. யாரும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. தேவையில்லாமல் வந்து அசிங்கப்பட்டு போய் நிற்காத, மரியாதையாக இங்கேருந்து போ. அப்போனா நீ இந்த ஃபங்க்ஷனை வந்து நிப்பாட்டு, நான் மாட்டும் போகிறேன். யார் நீ? நீ சொல்லி நான் எதுக்கு நிப்பாட்டணும்? இந்த குடும்பம் ஆசைப்பட்டிருக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு. நான் வந்து ஜானகிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு. அந்த எல்லாம் தான் ஆசையோட தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. என் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை வைக்க நீ யார்? மரியாதையாக நீ இங்கேருந்து போகல, அப்புறம் அவ்வளோதானோன்னு இன்னமும் ரகுராம் கிட்டேருந்து எத்தனை வாட்டி தான் நீ அசிங்கப்பட்டு நிற்க போகிறேன்னு சொல்லி சிவராமனும் மணியும் மாஸ் பண்ணுறாங்க. மச்சான், இவன் எப்போதுமே இப்படி தான். நம்மளா வந்து போன்னு சொன்னாலும் இவ போக மாட்டா. நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் வந்து திட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லாமல் போவா. பாத்தியா, இவ்வளோ தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறமும் இவ இப்படியே வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க அந்த சீன்லாம். புவனேஸ்வரி மாட்டுக்கு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க. நான் அசிங்கப்பட்டேனே, என்ன இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, அந்த வீடு சந்தோஷமா இருக்கே, என்னால் இதை பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அவங்க மட்டும் வெளில வந்து போகிறாங்க. ரகுராம், இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தான்ப்பா கோவமா வந்து நிற்க போகிற? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும்ப்பா. நீ வந்து உட்காருப்பா, ஜானகி கழுத்தில் வந்து செயின் போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த செயினை வந்து பார்க்குறாங்க நம்ம ஜானகி அம்மா. ரகுராம் கையில் இருக்கிறப்ப இந்த செயின் என் கழுத்தில் போட மாட்டாரான்னு சொல்லி நானும் எத்தனை நாளாக வந்து ஏங்கியிருப்பேன். இப்போ நான் ஆசைப்பட்டபடியே வந்து இந்த செயின் இவரே என் கழுத்தில் வந்து போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த செயினை வந்து ரகுராம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து ரகுராம் வந்து ஜானகியை பார்த்து கிட்டே அழகாக வந்து சிரிக்கிறாங்க. சிரித்தோன்னே அப்படியே வந்து செயினை வந்து ஜானகி கழுத்தில் வந்து போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து அச்சதியை வந்து போடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு. அப்படியே பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வைக்கங்க. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க உங்கள் வயசோட சின்ன வயசில் இருக்கிற எல்லாரும் வந்து ரகுராம் கிட்டேயும் ஜானகி கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கிற மாதிரி குருக்கள் வந்து சொன்னோன்னா, அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரமணி பாட்டிக்கிட்டே வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, அதுதான்ப்பா என்னோட ஆசைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோன்னே ஜானகி அம்மா வந்து வெளியில் வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகலான்ட்டு இருக்கிறப்ப, நீ இங்கேயே தூங்க, இன்னமும் எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்த வேணான்னு ரகுராம் வந்து பேசுகிறாங்க.